ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 4 ஓவர் போட்டு 10 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காரு. என்ன ஜி, ஐபிஎல்லே முடிஞ்சு போச்சு, எங்கே முஸ்தபிசுர் ரஹ்மான் போட்டார் தானே கேட்குறீங்க? அட ஆமாங்க, நம்ம புள்ளிங்க நம்ம தயார் பண்ணால் தரமாக தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி யூஎஸ்ஏ அன்றைக்கி ஆப்போசிட்டாக வங்கதேச அணி T20 விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 மேட்ச்சு நம்ம பங்களாதேஷ் அணி படும் தோல்வி அடைஞ்சாங்க யூஎஸ்ஏ அணி ஆப்போசிட்டாக. என்ன ஜி சொல்கிறேன்? ஆமாம் ஜி, ஒரு யூஎஸ்ஏ ஒரு டொமஸ்டிக் லெவலில் இன்னும் அதிலே இன்னும் பெருசாக டீம் எதுவும் வரல, இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டீமுக்கிட்டையும் பங்களாதேஷ் அணி இந்த மாதிரி படு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் நம்பால் பெர்ஃபார்மன்ஸு எல்லா மேட்சும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு 2 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச் 2 விக்கெட்டு, 3வது T20 பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. பட் 6 விக்கெட் எடுத்தார், செமையாக போட்டாருங்க. அந்த சீரீஸில் மட்டும் 10 விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் வெறும் 3 போட்டியில். அதனால் பிளேயர் ஆஃப் த சீரீஸும் அவர் தான் வாங்கியிருக்காரு. அவர் என்ன தான் பங்களாதேஷ் பிளேயராக இருந்தாலும் நம்ம சென்னை அணி கோசரம் விளையாடி இருந்து இப்போ வங்கதேசம் டீமு கோசரம் விளையாடி யூஎஸ்ஏ அன்னிக்கிட்ட ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்குது நிறைய பேருக்கு மகிழ்ச்சி அளிக்குது, முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 T20 சீரீஸ் விளையாடினாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோற்று 1 ஜெயிச்சிருக்காங்க, ஏதோ ஆறுதல் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலயமா 2-1 யூஎஸ்ஏ அணி சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து அவர் நான் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் டீமில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் யாரும் பண்ணல. சீனியர் பிளேயர் ஷகிப் அல் ஹசன்லாம் இருக்கார். அவர் இந்த T20யோட லாஸ்ட் மேட்ச் வேறு, அவரும் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் யாருமே பண்ணாதனால இவர் ஒருத்தர் மட்டுமே நல்லா பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க? அதனால் யூஎஸ்ஏ அன்றைக்கி ஆப்போசிட்டாக முதல் முறையாக வரலாற்றிலே சீரீஸை விட்டுருக்காங்க. அதுவும் வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் தோற்று இருக்குது வங்கதேசத்துக்கு ஒரு பின்னடைவுனே சொல்லலாம். பார்க்கலாம் எந்த மாதிரி இதுலேருந்து மீண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்பால் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து நேற்று அவர் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கும்போது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் கேட்டாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்பால் என்ன சொன்னாருங்கன்னா, இதுக்கு முன்னே நான் ஐபிஎல் விளையாடிட்டு வந்தேன், அதில் சிஎஸ்கே அணிக்கோசம் நான் விளையாடினேன். கண்டிப்பாக அந்த அணியில் நான் விளையாடினதே எனக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது. நிறைய அந்த சீரீஸில் நான் கற்றுக்கினேன். அது தோனிக்கே விளையாடினேன், அவர் நிறைய என்னை கைட் பண்ணார். எனக்கு அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்தோம். நிறைய டே பை டே நிறைய நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கினேன். அவங்க தோனிக்கிட்ட நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவர் சில வார்த்தைகள்லாம் சொன்னார், அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கூடயும் அந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் விளையாட்டு வந்தது எனக்கு கண்டிப்பாக ஊக்கத்தை கொடுக்குது. என்னோடய பெர்ஃபார்மன்ஸு முக்கிய காரணமே அங்கே போயிட்டு நான் இந்த 1.5 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கற்றுக்கினேன். இந்த என்னோடய வெற்றிக்கு காரணம் சிஎஸ்கே அணின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமாக பேசியிருக்காருங்க. அது தோனி பற்றி ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு. அதனால் தலைக்கிட்ட இருந்தால் யார் தாங்க கற்றுக்க முடியாது, நிறைய கற்றுக் கொடுத்துறாரு. இதுதாங்க தலை. ஏன் இப்போ கூட நம்ம ரிக்கி பாண்டிங் சொல்லியிருப்பார், இந்தியாவில் தோனிக்கு ஏன் அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, நான் தான் ஒரு லெஜெண்டாக இருந்தாலும் அப்படியே அத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசினாங்க ரிக்கி பாண்டிங் ரீசெண்டாக. இதுதாங்க காரணம். எத்தனை பிளேயரை வளர்த்து விட்றாரு, அங்கே போய்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட தோனி பற்றி பேசியிருக்காருன்னா ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக முஸ்தபிசுர் ரஹ்மான் அடுத்த ஆண்டு எப்படியாச்சும் சிஎஸ்கே டீமில் மெகா ஆக்ஷனில் எடுத்துகிட்டு நம்ம டீமில் விளையாடினா தாங்க சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. நம்ம டீமுக்கு இன்னும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேறு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். பார்க்கலாம் எந்த டீம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குத்துருக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுவும் முஸ்தபிசுர் ரஹ்மான் தோனி பற்றி இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி இப்போ வேறு வேர்ல்டு கப் வருது, கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.